கிச்சன்ல ரொம்ப நேரம் நின்னுட்டு ஒர்க் பண்றீங்களா? இந்த ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதாவது கிச்சன்ல ரொம்ப நேரம் ராக் போஸ்டர்ல நின்னு ஒர்க் பண்றதுனால மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெயின் ஆகி அந்த இடங்கள்ல இன்ஃப்ளமேஷன் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ வந்து கழுத்து வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி, அது மாதிரி இடுப்புகள்ல வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, அது மாதிரி வெரிகோஸ் வலி வந்து கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து குனிஞ்சு ஒர்க் பண்ணாம முதுகு தண்டுவடத்தை நேரா நின்னுட்டு ஒர்க் பண்ணுங்க. உங்களுடைய உடல் எடையை வந்து 2 கால்லயும் சமமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி 20 நிமிஷத்துக்கு மேல நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து போய் நடந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேலை முடிஞ்சிட்டு உடனே போய் படுக்க போயிடாதீங்க. அதுக்கு பதிலா வந்து மைல்டா உடம்புக்கு வந்து ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி வந்து படுக்கும்போது சுடு தண்ணியை வந்து வெது வெதுப்பா சூடுல அதுல வந்து எப்சம் சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கால்களை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுக்கிறது மூலியமாவும் உங்களுடைய பாடி பெயின் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அது மாதிரி கல்லுப்பு ஒத்தனமும் உங்களுக்கு நல்ல உதவியா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.